இன்றைக்கி நல்ல சத்தான ஒரு தோசையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்தில் எல்லா மெஷர்மெண்ட்டும் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு வெள்ளைச்சோளம் ஒரு கிண்ணம், இதே அளவில் எடுத்து தான் அதில் போட்டிருக்கேன். இது கம்பு, இது கருப்புளுந்து, இது சிவப்பு சோளம், இது ராகி, இது வந்துட்டு நல்ல புழுங்க அரிசி, பாலிஷ் பண்ணாத அரிசி, இது சோயா, இது வெந்தயம். இந்த அளவு எடுத்துகிட்டு நீங்கள் எந்த கிண்ணத்தில் எடுக்கிறீங்களோ முடிஞ்சளவுக்கு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் எல்லாமே ஒன்று எடுத்துக்கோங்க. இது சோயாவும் இந்த வெந்தயம் மட்டும் ஒரு டீஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். இது நைட்டே நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடணும். இப்படி எல்லாம் அந்த பாத்திரத்தில் போட்டுட்டேன். நல்லா கழுவிக்கலாம். கழுவி நைட்டு ஒரு 8 மணி நேரம், 8 to 10 மணி நேரம் ஊறணும். அதனால தான் நைட்டே ஊற வைக்கிறோம். நான் ஏற்கனவே 2-3 தடவை கழுவிட்டேன். ஊற வச்சிடலாம். இப்போ காலையில் நம்ம அரைச்சிக்கலாம். எல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இந்த கருப்புளுந்தெல்லாம் ஊற வச்சோம் இல்லையா, இந்த தோலோடையே சேர்ந்து அரைக்கணும். தனியாக நம்ம எடுக்க வேண்டாம். இப்போ மிக்சியில் அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டோம். இல்லை பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். அந்த கருப்பு உளுந்த தோலோடையே இருக்கும் இல்லையா, அதை அரைச்சனால எப்படி இருக்கும். இது இப்படியே நம்ம பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ மாவெல்லாம் அரைச்சி எடுத்தாச்சு. இதில் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதில் நல்லா கலக்கிடுங்க. இது மாவு புளிக்கணும்னு இல்லை, இது உடனே நம்ம சுட்டு எடுத்துடலாம். அதுக்கு சைட் டிஷ்ஷு தேங்காய் சட்னி. இதில் கொஞ்சம் தேங்காய், வரமிளகா, உப்பு, கொஞ்சோண்டு இஞ்சி, ஒரு பல் பூண்டு, இது பொட்டுக்கடலை, மல்லி இலை, இது மட்டும் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கட்டியாக அரைச்சிக்கணும். சட்னியை அரைச்சிட்டோம். இந்த மாதிரி ரொம்ப திக்காக இல்லாமல் தண்ணியாக இல்லாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. சட்னி தாளிக்கிறதுக்கு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் போட்டிருக்கேன். கொஞ்சம் கடுகு, உளுந்த பருப்பு போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. தோசை போட்டுக்கலாம். இப்போ இந்த மாவு கரைச்சி வச்சோம் இல்லையா, நம்ம தோசை போட்டுக்கலாம். கல் காஞ்சிருச்சு. சுற்றி கொஞ்சம் எண்ணெய் வேகட்டும். ஒரு சைடு வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். வெந்துருச்சு. பாருங்க எப்படி தான் இருக்கும்.